ஹலோங்க. இந்த யுஏஇல கேர்லெஸ்ஸா இருந்தா இவ்ளோ பிரச்சனை வருமா? இது ரீசென்ட்டா நடந்த ரியல் இன்சிடென்ட். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசென்ட்டா எனக்கு தெரிஞ்சவங்க யுஏஇல இருந்து இந்தியாவுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு போறாங்க. அப்போ வந்து துபாயில டிக்கெட் எடுத்திருந்தோம். அவங்க ஃப்ளைட் வந்து 8 மணிக்கு. அவங்க வந்து 7 மணிக்கு போர்டிங்க்கு உள்ளார போறாங்க. 7 மணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளார போறாங்க. இதுதான் இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். உள்ளார போனோனே இமிகிரேஷன்ல வந்து ஒரு எக்ஸிட் வந்து நீங்க பைசா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது ப்ராப்ளம். 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள பைசாவும் அவர் கையில இல்ல. பைசாவும் அரேஞ்ச் பண்ணிட்டு பே பண்ணா டைம் ஆயிருச்சு. ஃப்ளைட் போயிருச்சு. போர்டிங் பாஸும் முடிஞ்சிருச்சு. லக்கேஜும் ஃப்ளைட்ல போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ப்ராசஸ்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட் காசும் போச்சு. இப்போ அடுத்த ஃப்ளைட்டுக்கான காசும் தேவை. சரி, சர்ச் பண்ணா அன்னைக்கு ஃப்ளைட்டு கிடையாது. அடுத்த நாள் தான் ஃப்ளைட்டு. வெளிலையும் வர முடியாது. ஏர்போர்ட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரு வழியா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணது. நாங்க வந்து வேற ஒரு டிக்கெட் போட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அவர் இந்தியா போயிட்டார் அடுத்த நாள். போனதுக்கப்புறம் அங்கே இந்தியாவில் போய் கேட்டால் லக்கேஜ் வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் வரும். நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து காமிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சென்னை ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதனால அவர் வீட்டுக்கு போயிட்டார். திரும்பி 2 நாள் கழிச்சு போய் கேட்டால், இல்லை உங்கள் லக்கேஜ் வரவே இல்லை, உங்கள் லக்கேஜ் துபாயில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்னடா கொடுமையே அப்படின்னு சொல்லி பார்த்தா துபாயில் தான் இருக்குது. இப்போ அந்த லக்கேஜை நம்மளும் போய் வாங்க முடியாது, அவர் வந்து தான் வாங்கணும். ஏற்கனவே அவர் கேன்சலேஷன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிருக்காரு. திருப்பி யூஏ வந்து வாங்கலாமா எனக்கு தெரியல. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஏஜென்சியில் டிக்கெட் எடுத்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, 8 மணிக்கு ஃப்ளைட்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க, இல்லைனா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போனார். அதான் பெரிய பிரச்சனையே. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனதுனால தான் அவரால் எதுவுமே சார்ட் அவுட் பண்ணல. அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தாருன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருக்கும். அவர் ஈஸியாக போயிருக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டோட காஸ்ட்டு சேவ் ஆகியிருந்திருக்கும். பின்ன லக்கேஜ் இங்கே மாட்டாமல் இந்தியாவில் இருந்திருக்கும். சேஃபாக கரெக்டான டைம் போய் கரெக்டாக போயிருந்தா ஈஸியாக ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. மறக்காமல் யூஏயில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாச்சும் கரெக்டாக போகட்டும், கேர்லெஸ்ஸாக இல்லாமல். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.